தாய்மொழி தமிழுக்கு என் முதல் வணக்கம். அவையினருக்கு இரண்டாவது வணக்கம். வீடு திருந்தினால் தெரு திருந்தும், தெரு திருந்தினால் ஊர் திருந்தும், ஊர் திருந்தினால் நாடு திருந்தும், நாடு திருந்தினால் உலகம் திருந்தும் என்ற ஒப்பற்ற கருத்திற்கேற்ப வீட்டோடு சேர்த்து நாட்டிற்காக உழைத்தவர் தந்தை பெரியார். பெரியார் யார் என்ற கேள்விக்கு அவரே பதிலும் சொல்லியிருக்கிறார். ஈவே ராமசாமி என்கிற நான் திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகில் உள்ள மற்ற சமுதாயத்தினரை போல மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக மாற்றும் தொண்டை நான் என்மேற்போட்கொண்டு பணி செய்து வருகிறேன். எனக்கு இதை செய்ய யோகிதை இருக்கிறதோ இல்லையோ, இந்த நாட்டில் இந்த பணியை செய்ய யாரும் வராததால் நானே என் மேல் போட்டுக்கொண்டு இந்த தொண்டை செய்து வருகிறேன். எனக்கு வேறு எந்த பற்றும் எனக்கு இல்லாததால் பகுத்தறிவையே அடிப்படையாக கொண்டு கொள்கையையும் திட்டங்களையும் வகுப்பதால் நான் அத்தொண்டிற்கு தகுதியுடையவன் என்று பெரியார் கூறி அவருடைய சேவையை செய்து வந்திருக்கிறார். பெரியாரோட கருத்துக்களை மேலோட்டமாக பார்க்கும்போது எல்லோருக்கும் கோபம் வரும். ஏன்னா அவர் பல ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட அறிவுக்கு ஒவ்வாத மனிதத்தை மதிக்காத நம்பிக்கைகளை சம்மட்டி அடியால் அடித்து உடைத்திருக்கிறார் பெரியார். பகுத்தறிவு பகலவன் பெரியார். பகுத்தறிவால் மக்களை திருத்தியிருக்கார். பகுத்தறிவு அப்படிங்கிறது மனிதனுக்கு உயிர்நாடி போன்றது. மூட நம்பிக்கையும் குருட்டு பழக்கத்தையும் சமூகத்தில் முதல் பகைவன். கல்வி அறிவும் சுயமரியாதையும் பகுத்தறிவுமே தாழ்ந்து கிடக்கும் மக்களை உயர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்கார். பெரியார் நடத்தின போராட்டங்களில் முக்கியமானது வைக்கம் போராட்டம். கேரளாவில் இருக்க திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு உட்பட்ட வைக்கம் அப்படிங்கிற ஊரில் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் அவர்களோட இருப்பிடத்தை விட்டு வெளியே வரக்கூடாது, வேறு எந்த தெருக்களிலும் நுழையக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு நெடுங்காலமாகவே இருந்தது. இதை எதிர்த்து காங்கிரஸ் தலைவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்கள சிறையில் அடைச்ச பிறகும் பெரியார் ஞாபகத்துக்கு வர்றாரு. அவர் இந்த தமிழ்நாட்டிலிருந்து கேரள மாநிலத்திற்கு சென்று அவர் போராட்டத்தில் ஈடுபட்டு அவரும் கைது செய்யப்படுறாரு. தன்னோட மனைவியும் அழைத்து அந்த போராட்டத்திற்காக பிரச்சாரம் செய்ய சொல்லி படையை திரட்டுறாங்க. போராட்டம் வலுவடைஞ்சு திருவிதாங்கூர் அரசும் பணியுது. அதுக்கு அடுத்ததாக சுயமரியாதை இயக்கத்தை கொண்டு வர்றாரு. அதோட கொள்கையே என்னென்ன இருக்குன்னா, சாதி மதம் ஒழிப்பு, பெண்களுக்கு உரிமை மற்றும் மறுமண உரிமை, மூட நம்பிக்கைகள் ஒழிப்புன்னு நிறைய கொண்டு வந்தார். சாதி மத ஒழிப்புக்காக பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் என்ன சமயத்தார் அப்படின்னு கேட்டால் வள்ளுவர் சமயத்தார்னு சொல்லுங்க, நீங்கள் என்ன நெறியினர் அப்படின்னு கேட்டால் குறள் நெறியினர் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூட நம்பிக்கை ஒழிக்கிறத பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நமக்கு வேண்டியதெல்லாம் கோவில் அல்ல பள்ளிக்கூடம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா, உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா கடவுளே தேவையில்லை. யார் கடவுள்? பக்திக்கு பலி கொடுப்பவனா, பசிக்கு உணவளிப்பவனா, சிந்தித்துப்பார் என்று கூறியவர். பக்தி அப்படிங்கிறது தனி சொத்து, ஒழுக்கம்தான் பொது சொத்து. பக்தி இல்லாவிட்டால் நட்டமில்லை, ஆனால் ஒழுக்கம் இல்லாவிட்டால் எல்லாமே பால் என்றார். கற்பனைகள் எல்லாம் எப்போது கடவுள் ஆனதோ அன்றே மனிதன் முட்டாளாகிவிட்டான் என்றும் மூட நம்பிக்கையை ஒழிப்பதற்காக பல கருத்துக்களை சொல்லியிருக்கார். பெண்களுக்காக அவர் பெரியார் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா, சுதந்திரமாக கல்வி பெறும் உரிமை, சுயமரியாதை திருமணங்கள், விதவை மறுமணம், குழந்தை திருமணத்தை கண்டிச்சிருக்கார். பெண்களுக்கான சொத்துரிமை மற்றும் விவாகரத்து செய்யும் உரிமையும் அவர் முன் வச்சிருக்கார். பிறப்பு கட்டுப்பாடுன்னு சொல்லியிருக்கார். இடஒதுக்கீட்டு முறையை கொண்டு வந்திருக்காங்க. 1931 பெண்கள் காவல்துறையிலும் இராணுவத்திலும் பணி செய்வதற்கு பெரியார் தீர்மானம் செய்திருக்கார். தேவதாசி முறையை ஒழிச்சிருக்கார். நீங்கள் எல்லாம் சுதந்திரமான ராணியாக வாழணும், இஷ்டம் போல் நடக்கக்கூடிய உரிமை வேணும், உங்களை காப்பாற்றிக்க உங்களுக்கு சக்தி வேணும், இன்னொருத்தர் வீட்டில் பூட்டுறது அடிமைத்தனம் அப்படின்னு பெரியார் பெண்களுக்காக சொல்லியிருக்கார். பெரியாரோட தமிழுக்காக அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, நிறையா சீர்திருத்தங்கள், எழுத்து சீர்திருத்தங்கள் செஞ்சுருக்காரு. திருக்குறளுக்காக பல மாநாடுகளையும் நடத்தியிருக்காரு. ரயில் நிலையத்தில் இந்தியில் எழுதப்பட்டிருந்த பெயர்களை அழித்து தமிழில் எழுத வேண்டும் என்று கூறியிருக்கார். பெரியார் தமிழில் 120 புத்தகங்களை எழுதியுள்ளார். என்னையும் என் சமூகத்தினரும் வளர்ச்சி பாதையிலே அன்றைக்கே தொலைநோக்கோடு எண்ணி பார்த்து பெண் உரிமைகளுக்காக வலியுறுத்தி சென்ற பெரியாரை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.